ஹாய் மக்களே, வணக்கம். நான் கமலி ராஜ்குமார். திரும்பியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவில் போக்குவரத்து துறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலாவது 700 பேர் டிரைவர்ஸுக்கு கிட்ட ஏதோ தேவையாம். அதில் அரவாசிக்கு மேற்பட்டவங்க பெண்களை முதலாக ஹயர் பண்ண போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பெண்களே முன்னுக்கு வாங்க, உங்களாலேயும் எல்லாம் செய்யலும். நானும் ஒரு டிரான்சிட் ஆப்ரேட்டராக இருக்கிறேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். அடுத்த விஷயம் நான் இந்த கவர்மெண்ட்டையும் போக்குவரத்து துறையிட்டையும் கேட்குறேன், தயவு செய்து இனி ஹயர் பண்ணுற ஆக்களை சரி வெல் ப்ரொஃபஷனலாக CDL கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ் என்றதுக்கு உரிய அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி தயவு செய்து வெல் ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரான டிரைவர்ஸை வேலைக்கு அமர்த்துங்க. அதாவது ப்ராப்பரான அப்படி பஸ்ஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் சரி தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ஆயிலை எப்படி செக் பண்ணுறது, ஒரு டயரை எப்படி செக் பண்ணுறது, பிரேக் எப்படி செக் பண்ணுறது, ஏர் பிரேக், ப்ரீ இன்ஸ்பெக்ஷன், போஸ்ட் ட்ரிப், இதுகளெல்லாம் சொல்லி ட்ரெயின் பண்ணி தயவு செய்து ஹயர் பண்ணுங்கள். அடுத்தது மெயின் திங் ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த்தியான இதாண்டு மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள். ஐ விஷன் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக என்னடா இது விளையாட்டு இல்லை, அந்த பஸ்ஸில் ஏறுற அவ்வளோ பேர்ற வாழ்க்கையும். ஸோ ப்ராப்பரான மெடிக்கல் செக்கப் செக் பண்ணுங்கள். அதை விட ப்ராப்பரான ட்ரெயின் பண்ணுங்கள். சரியா? அதாவது லைசன்ஸ் இருக்கிற எல்லாரும் பஸ்ஸோட இயலாது. அவங்களுக்கு வெல் ட்ரெயின் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பஸ்ஸை பஸ்ஸில் ஒரு ஃபயர் வந்துட்டேன்டா, அந்த டிரைவருக்கு தெரியணும் ஃபயர் வந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனில் முதலாவது டிரைவர் பேனிக் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகாமல் டிரைவர் அவ்வளவு ஆக்களையும் சேஃபாக எப்படி பஸ்ஸை விட்டு வெளியேற்றுறதுன்றது. அப்படி சில முறைகள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் பஸ் போய் அடிபட்டுட்டு என்னென்ன டக்குன்னு அந்த சிச்சுவேஷனில் இதுன்றதுன்றது. இப்போ இதெல்லாம் பழக்கணும். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, இது எந்த நாட்டிலையும் பழக்கலாம். இது நான் கனடாவில் இருந்து கொண்டு நான் கதைக்கிற நாட்டில் எல்லா நாட்டிலையும் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எந்த நாட்டிலையும் செய்யக்கூடிய சேஞ்சஸை தான் நான் சொல்கிறது. செய்ய இயலாத விஷயத்தை நான் சொல்கிறது. இது ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 4 to 5 weeks அட்லீஸ்ட் அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க. பஸ் இன் கிளாஸில் வச்சு பஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி அதை விட ப்ராக்டிக்கலாக செய்து காட்ட சொல்லி அவங்கள ஒவ்வொன்றையும் இதாண்டி அதில் பாஸ் பண்ண பிறகு ட்ரைனிங் கொடுத்து ரோட் டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் ரோட் டெஸ்ட்லேயும் ரூல் ரெகுலேஷன்ஸை படி எல்லாம் பழக்கி எல்லாம் செய்து அப்படி ஹயர் பண்ணுங்கள். தயவு செய்து ப்ராப்பராக ஹயர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தேன்டா உடனே இவரில் பிள்ளை பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வாங்க. டிரைவருக்கு பிளட்டில் ஆல்கஹால் லெவலை செக் பண்ணணும். முதல் ஆக்சிடெண்ட் நடந்தோடனே பிள்ளை இதாண்டி இப்போ எமர்ஜென்சி தேவைகள் இதுகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு அடுத்ததாக டிரைவருக்கு செக் பண்ண வேண்டிய முதலாவது விஷயம் அவரோட பிளட்டில் ஆல்கஹாலோட பெர்சன்டேஜ். ஏன் நான் கேட்குறேன்னு சொன்னால், உதாரணமாக உண்மையின்படி குறைஞ்சது அவரோட ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 8 மணித்தியாலத்துக்கு மேல் அவர் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டி இருக்கணும். அது குறைஞ்சது. ஆனால் சில கம்பெனிகளில் 24 ஹவர்ஸுக்கு முதலே எடுக்கக்கூடாது, சில கம்பெனியில் இருக்குது. ஆனால் மினிமம் 8 ஹவர்ஸுக்கு முதல் சரி அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் அதை நீங்கள் செக் பண்ணுறீங்களா? இல்லை. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், ரேண்டமாக செக் பண்ணலாம். இப்படி வெளிநாட்டில் செய்கிறவங்க ரேண்டமாக நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஓகே, திடீரெண்டு செக் பண்ணி பார்த்தா அதுலேயே இவ்வளோ டிரைவர்ஸ் பிடிபடுவாங்க. என்னென்று ப்ராப்பரான ஆல்கஹால் லெவல் பிளட்டில் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா. ஸோ தயவு செய்து அதை முதல் செக் பண்ணுங்கள். இப்படி சில மாற்றங்களை நீங்கள் செய்தீங்கன்னா எந்த விதமான விபத்துகளும் வர்றதை நாங்கள் குறைக்கலாம். ஸோ தயவு செய்து நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் அதை தயவு செய்து கேட்குறவங்க இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த 4 பேர் இன்னும் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி இந்த சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க. இந்த பாருங்கள், நான் சொன்னேன் இன்ஸ்பெக்ஷன் செய்யணுமெண்டு. அதே மாதிரி இப்போ எங்களோட நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் 48 ஹவர்ஸுக்குள்ளே பஸ் கட்டாயம் இன்ஸ்பெக்ஷன் செய்திருக்கணுமெண்டு. ஆனால் உண்மையின்படி எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். 48 ஹவர்ஸ்ன்றது டூ லாங். பட்
பெட்டர் தான் நத்திங். இவ்வளோ காலமும் இன்ஸ்பெக்ஷனே செய்யாத இடத்துல 48 ஹவர்ஸுக்கு ஒருக்கா இன்ஸ்பெக்ஷன் செய்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ தயவு செய்து இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்து இன்னும் எங்களோட நாடை இன்னும் வளர்ச்சி அடையும் செய்து நாட்டில் நடக்கிற இந்த விபத்துகளை தடுத்து நாங்கள் எல்லாரும் தடுக்கிறதுக்கு துணையாக ஒன்று சேர்ந்து செயற்படுவோம். நன்றி, வணக்கம்.